அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்மோபதேசம் எல்லாம் நன்மைக்கே. இதைப் பற்றி நாம் ஆழமாக பார்ப்போம். அது எப்படி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எல்லாம் நன்மைக்கே பற்றி பல கருத்துகள் இருக்கின்றது. இதைப் பற்றி என்னுடைய அனுபவத்தின் தொகுப்பை நான் வெளிப்படுத்துகின்றேன். எல்லாம் நன்மைக்கே என்றால் என்ன? எல்லாம்னு அனைத்தும், நடப்பவை யாவும். இந்த எல்லாம்ங்கிற வார்த்தைக்கு கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்தும், நிகழ்காலத்தில் நடக்கின்ற அனைத்தும், எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற அனைத்தும், இதெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் என்கின்ற வார்த்தை. நன்மைக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லது. என்று ஒரு அர்த்தம் உண்டு. இதுல சற்று ஆழமாக கவனிப்போம். இந்த கடவுள் சக்தி, இயற்கை சக்தியின் பார்வையில் இது எப்படி நிகழ்கின்றது? அதாவது ஒரு சாதாரணமான மனிதனுடைய கண்ணோட்டத்திலிருந்து இதை பார்த்தால் நிச்சயமாக இது புரியாது. அது எப்படி? ஒரு நோய் வந்தால் நன்மைக்குன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு தொழில் பிரச்சனை வந்தா எப்படி நன்மைக்குன்னு எடுத்துக்க முடியும்? ஒரு உறவுகள் கூடயே இருந்து நம்ம விட்டு விலகுனா எப்படி நன்மைக்குன்னு எடுத்துக்க முடியும்? ஆன்மீகத்துல பயணம் செய்யும்போது நாம் எதிர்பார்த்த அனுபவம் நடக்கலையே எப்படி நன்மைக்குன்னு எடுத்துக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்தையும் மனம் கேள்வி கேட்கும். இது பிராக்டிகலான உண்மைதான். புரியாதனால. இதில் ஒரு சூக்ஷ்ம ரகசியம் அடங்கியிருக்கின்றது. இந்த எல்லா வகையான பிரச்சனைகளையும் உருவாக்குவது உண்மையிலேயே இயற்கை சக்தி தான். எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லா வகையான செயல்களும் இந்த பிரபஞ்ச சக்தியின் கவனத்தில் தான் நடக்கின்றது. ஏன் இது நடக்கின்றது என்று கவனிக்க வேண்டும். எப்படி மிருகத்திலிருந்து 5ஆம் அறிவாகிய மிருகத்திலிருந்து 6ஆம் அறிவாகிய மனித பிறவிக்கு நகர்வதற்காக இயற்கை சக்தி, பேரானந்த சக்தி 5ஆம் அறிவில் இருக்கக்கூடிய மிருகத்தில் வாழக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு 6வது அறிவை நோக்கி நகரக்கூடிய செயல்களையும் உணர்ச்சிகளையும் இயக்குகின்றதோ அதே போல்தான் மனிதனாய் பிறந்த நீங்கள் உங்களுக்குள் உள்முகமாக உங்கள் இருப்பை நோக்கி ஆத்ம ஆனந்தம் என்கின்ற இருப்பை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் இது நடக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை. இது கதையல்ல, உண்மை. உங்களுக்கு புரியாம வேணா இருக்கலாம். சமுதாய கண்ணோட்டத்துல பேர், புகழ், பாராட்டு, உயர்ந்த செல்வங்கள், அதீத செல்வம், இதெல்லாம் சமுதாய கண்ணோட்டத்துக்கு சரி. ஆனால் சற்று கவனித்து பாருங்கள். பேர் புகழுக்காகவே, அதாவது நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த சமுதாய உணர்ச்சிகளில் சிக்குகின்றார்களோ அந்த விஷயமே அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு செல்வம் நிறைய இருக்கு. உறவுகளும் அவங்களோட இனிமையா இருக்காங்க. ஆனா அந்த உடல் சில நோயால், தீராத நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள் சஃபர் ஆகும்.
இந்த ஒரு விஷயத்தாலேயே வாழ்க்கையில எதுக்காக பிறந்தோம், ஏன் இப்படி இருக்குங்கிற விஷயத்துக்குள்ள கேள்விக்குறியாகும். சில பேத்துக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சில பேத்துக்கு செல்வங்கள் இருக்காது. சில பேத்துக்கு ஆரோக்கியம், செல்வம் இருக்கும், சில பேத்துக்கு உறவுகள் ஒரு பிரச்சனை உச்சமா இருக்கும். சில பேத்துக்கு 3ம் நல்லா இருக்கும். ஆன்மீக தேடலுக்குள்ள போய் உட்கார்ந்து அதுல முழுமை அடையலையேங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. எந்த உயரத்துக்கு சென்றாலும், ஏதோ ஒன்று தனக்குள் இல்லாததை உணர்ந்து கொண்டே இருக்கின்றது. இருக்கிற இருக்கிறவனை பார்த்து இல்லாதவன் ஃபீல் பண்ற மாரி, பெரிய செல்வம் இல்லாத ஒரு மனிதன், செல்வந்தரை பார்த்து நமக்கு இது இல்லையே, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனைப்பான். ஆனா அவனுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்ப யார்தான் இந்த நிரந்தரமான சந்தோஷத்தோடு பயமில்லாமல், மெயினான விஷயம் பயமில்லாமல், பதட்டமில்லாமல், வாழ்க்கை என்னாகுமோ என்ற பயமில்லாமல், நம்பிக்கையோடு நிம்மதியாக வாழ்வது. இந்த சத்தியம் அடிப்படையாக புரிந்தால் நிச்சயமாக நிறைவாக வாழ இயலும். எல்லாம் நன்மைக்கே. இந்த வாசகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உணர்ச்சி முடிச்சு என்கின்ற நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து அந்த நான் என்கின்ற கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் தருணம் நடப்பவை எதிர்க்கும் யாவைக்கும் ஒரு தெளிவான புரிதலை புத்தியால் தர இயலாது. ஏனென்றால் புத்தியை பயன்படுத்துவது அகங்காரம். அதே புத்தியை இந்த ஆனந்தம் என்கின்ற இருப்பை பயன்படுத்தும் போது தெளிவாகின்றது. என்ன? உன் நிரந்தரமான சந்தோஷத்தை, ஆனந்தத்தை உள்ளுக்குள் தேடு. அது உன்னுள்ளே தான் இருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இவை அனைத்தும் நடக்கின்றது. இந்த வாசகத்தின் அர்த்தம் அதுவே. எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கே. உங்களுக்கு சில விஷயங்கள் புரிபட்டிருக்கும். பிறந்தது முதல் இன்று வரை ஒரு நோயாகட்டும், ஒரு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், தொழிலாகட்டும், செல்வமாகட்டும், இது அனைத்தையும் நீங்க பார்த்து பார்த்து ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. நிச்சயமாக கீழ்நிலை அல்ல, மேல்நிலை தான் நடந்திருக்கும். கீழ்நிலை நோக்கி செல்லவே செல்லாது. இதான் உண்மை. எல்லாம் நன்மைக்கே என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், இவை எதை நோக்கி நகர்கின்றது, எமது வாழ்க்கை எதை நோக்கி நகர்கின்றது அப்படிங்கின்ற தெளிவு ஏற்படும் போது இந்த வாசகத்தின் அர்த்தம் புரிந்துவிடும். ஒன்றே ஒன்றுதான்
நீங்கள் உள்முகமாக இருக்கக்கூடிய ஆன்மாவின் இருப்பை நோக்கி அந்த இருப்பை உணர்வதற்காக அந்த இருப்பு எப்பொழுதும் ஆனந்த திருப்தியில்தான், பரிபூரண ஆனந்தத்தில்தான், பரிபூரண நிறைவில்தான் இருக்கின்றது என்கின்ற இருப்பை நோக்கிதான் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற தெளிவு ஏற்பட்டால் எல்லாம் நன்மைக்கே என்கின்ற வாசகம் உங்களுக்கு புரியும். டிப்ரஷன், கன்ஃபியூஷன், இரிட்டேஷன், டென்ஷன் இது எல்லாம் கூட உங்களை உள்முகமாகத்தான் திருப்புகின்றது. இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆரோக்கியம் இன்மையால் ஏற்படுகின்ற நோக்கம் புரிந்தால் அக்கணமே ஆரோக்கியம் மீண்டும் எழும். எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தி எதற்காக இதை செய்கின்றதோ அதனுடைய நோக்கத்தை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொள்கின்றாரோ அக்கணமே அந்த பிரச்சனை தீர்வாக அந்த பிரச்சனை இல்லாமல் செய்கின்றது. வாழ்க்கையில் தண்டனை ஒன்று இல்லை, புரிதல் என்று ஒன்றுதான் இருக்கின்றது. அந்த புரிதல் உள்முகமாகத்தான் இருக்கின்றதே தவிர இட்ஸ் a transformation process. ஒரு சாதாரணமா சொல்லணும்னா தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்பாங்க. பாவம் செய்தால் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. மெயினான விஷயத்தெல்லாம் யார் தூண்டுறது? இது அனைத்தையும் தூண்டுவதே பிரபஞ்ச சக்தி தான். அதனுடைய நோக்கம் இறுதியில் உள்முகமாக அவனுக்குள் எடுத்துச் செல்வதற்காக. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தில் பேரானந்த சக்தியில் இயற்கை சக்தியில் நெகட்டிவிட்டி ஒன்று கிடையாது, தவறான வழி ஒன்று கிடையாது. காரணம் அந்த பிரபஞ்சமே பேரானந்தத்தில் இயங்குகின்றது. காரணமில்லாத பேரானந்த சக்தி. இந்த பிரபஞ்சத்துடைய இருப்பு வெறுப்பு கிடையாது. அதுவே தன்னுடைய உச்சகட்ட பேரானந்தத்திலிருந்து நம்மளை படைக்கின்றது. நிச்சயமாக நாமளும் இந்த பேரானந்தத்தை நோக்கிதான் நகர்வோம். அதுவே இயற்கை, அதுவே இறுதித்தன்மை. அந்தந்த மனிதனுக்கு உள்முகமாக திருப்புவதற்காக அவன் இருப்பை நோக்கி நகர்வதற்காகத்தான் கெட்ட எண்ணங்களோ கெட்ட செயல்களோ அல்லது நோயோ பொறாமையோ மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற குணமோ ஏதுவாயினும் சரி, எதிராளி மூலமாக உங்களுக்குள் விழிப்புணர்வும் உள்முக ஆனந்தமும் தான் அதை நோக்கிதான் நகர்கின்றது. இந்த பயம் வர்றதுக்கு காரணமே சர்வைவல் த்ரெட், சர்வைவல் நீட். வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் போயிடுமோங்கிற பயம். இப்படியே போச்சுன்னா நம்மளாம் ஜீவாம்சம் பண்ண முடியுமா? சில பேர்த்துக்கு அது இருக்காது. இந்த பேரு புகழும் போயிடுமோ, ஒரு அந்தஸ்தா கௌரவமா வாழ்ந்துட்டோமே, இது இல்லாமல் நம்மளால வாழ முடியாதே
அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெயின். இவை எவை நடந்தாலும் சரி, உங்களுக்குள் இருப்பை நோக்கி, ஆத்ம ஆனந்தத்தை நோக்கிதான் இயற்கை சக்தி எடுத்துச் செல்கின்றது. காரணம் இல்லாமல் எந்த செயலும் நடக்காது. உங்கள பிறக்க வச்சதே ஒரே ஒரு காரணம் தான். ஆறறிவை என்கின்ற சுய சிந்தனையை. மிருகத்துக்கு சுய சிந்தனை இருக்காது. 5ஆம் அறிவு இருக்கின்ற மிருகத்துக்கு சுய சிந்தனை இருக்காது. 6வது அறிவு இருக்கின்ற மனிதனுக்கு சுய சிந்தனை இருக்கும். இந்த சுய சிந்தனை தந்ததே இதற்காக தான். உள்முகமாக இருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தத்தை, பரிபூர்ண நிறைவென்கின்ற அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட், அப்சல்யூட் கண்டென்ட்மென்ட், அப்சல்யூட் பிளிஸ், இவை உணர்வதற்காகத்தான் உங்க பர்மிஷன் இல்லாம நடந்துட்டு இருக்கு. எப்படி உங்க பர்மிஷன் இல்லாமையே உங்க உயிர் உடலை உருவாக்கி இக்கணம் வரை இயக்குகின்றதோ, வாழ்க்கையும் அந்த உயிர்த்தன்மை தான் இயக்குகின்றது. அந்த உயிர்த்தன்மை பரிபூர்ண ஆனந்தத்தில் இருப்பதினால், இதான் அடிப்படையான ஒரு சத்தியம். இந்த உயிருடைய மூலம் இதில் லயமாகி இருப்பதினால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சிந்தித்தல், எந்த எண்ணங்கள் உருவானாலும் சரி, நீங்க உருவாக்கினாலும் சரி, எந்த செயல் நடந்தாலும் சரி, சில சிந்தனை, சில எண்ணங்களை செயலா மாற்ற முடியும், சில எண்ணங்களை செயலா மாற்ற முடியாது. எவை நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, மொத்த வாழ்க்கையின் இருப்பு என்ன? எந்த இருப்பு தன்மையிலிருந்து நாம் இயங்குகின்றோம்? சில பேருக்கு பக்தி உச்சமா இருக்கும். இறைவா உன்னை உணர வேண்டும். சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு அதிகமா இருக்கா, சில பேருக்கு இல்லவே இருக்காது. இது எல்லாமே எங்கிருந்து உதிக்கின்றது? இது சற்று யோசித்து பாருங்கள். இவை அனைத்தையும் இயக்கக்கூடிய மூலம் என்ன, உட்கரு என்ன என்று யோசித்தால், பரிபூர்ண ஆனந்தம் என்கின்ற நிறைவு, இந்த ஜீவாத்மாவின் இருப்பு, இதிலிருந்து தான் இயங்குகின்றது என்று தெரிந்து கொண்டால் எல்லாம் நன்மைக்கே என்கின்ற வாசகம் புரியும். காரணம் என்ன? இந்த தன்மையிலிருந்து உதிப்பதனால், செயல் நடப்பதினால் இறுதியாக நாம் அடையப் போவதும் அதுவே ஆத்ம திருப்தி. இதை புரியும் போதுதான் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது. எதை பற்றியும் கவலை கொள்ளாது, எதை பற்றியும் பயம் கொள்ளாது. நான் பிறந்ததே என்னோடு இருக்கும் இருப்பாகிய ஆனந்தத்தை உணர்ந்து, இருப்பிலே லயமாகத்தான் பிறந்திருக்கின்றேன், இதை நோக்கிதான் பேரானந்த சக்தியும் எடுத்துச் செல்கின்றது என்கின்ற புரிதல்தான் எல்லாம் நன்மைக்கே என்கின்ற வாசகத்தின் அர்த்தம். பேரானந்த சக்தியின் படைப்பு அனைத்து ஜீவராசியும் பேரானந்தத்திலேயே முடியும். அதனாலதான் இந்த வாசகம் சொல்றாங்க, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எவை நடக்கின்றதோ அவையும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கப் போகின்றது. இதன் மூல கருத்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி பிரபஞ்சமே அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கின்றது. உதாரணத்துக்கு நம்ம பிறந்திருக்கிறதே பரிணாம வளர்ச்சி தான்.
ஐயோ! உலகம் எங்க போகுதுன்னு தெரியலையே! ஒண்ணும் பயப்படாதீங்க. நம்மை விட நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை கட்டுப்படுத்தவோ, ஆதிக்கம் செய்யவோ இயலாது. இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் கையில் இருக்கின்றது. பேரானந்த சக்தியின் கையில் தான் இருக்கின்றது. மனிதனை விட எண்ணிலடங்கா புத்திசாலித்தனத்தில் இயங்குகின்றது. உங்களுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவாகிய இருப்பு, உயிர் தன்மை பார்த்துக் கொள்ளும். தைரியமாக வாழுங்கள். நீங்கள் அடையப் போவது, நீங்கள் இறுதியாக உணரப்போவது நிறைவு, நிம்மதி, திருப்தி, ஆனந்தம், பரிபூரணம். பயமற்ற வாழ்க்கை. இதைத்தான் உணரப் போகின்றீர்கள். இவை அனைத்தும் எல்லாம் நன்மைக்கே. ஆனந்தம், பேரானந்த சக்தி. ஜீவாத்மாவும் ஆனந்தத்தில் தான் இயங்குகின்றது. பரமாத்மாவாகிய பிரபஞ்சமும் பேரானந்தத்தில் தான் இயங்குகின்றது. வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி, டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி, ஆழ்ந்த புரிதலை நோக்கி உள்முகமாக திரும்புகின்றது. பிறப்பும் ஆனந்தமே, இறப்பும் ஆனந்தமே, இடைப்பட்ட வாழ்க்கையும் ஆனந்தமே. இவை மூன்றும் சேர்ந்ததுதான் எல்லாம் நன்மைக்கு. ஆனந்தத்திலே பிறந்தோம், ஆனந்தத்திலேயே முடிவடைவோம். இதை நோக்கி வாழ்க்கை நகருங்கள். ஆனந்தமாக வாழ்க்கையை வாழுங்கள். எல்லாம் நன்மைக்கு. உங்களுக்குள்ளும் ஆனந்தத்தை உணர்வீராக. நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன்.